சிம்ம ராசினருக்கான அந்த போஸ்ட் இது. இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. அஷ்டம சனியில் வந்து இப்போ அதாவது இப்போ வந்து மார்ச்சில் வந்து உங்களுக்கு சனி பெயர்ச்சி வந்து வாக்கியப்படியுமே வந்துடுது. ஓகேங்களா? இப்போ இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்கணத்தைப்படி நடந்திருக்கும். அதுலேயே உங்களுக்கு வந்து சில இம்பேக்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில். இனிமே அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சிம்ம ராசினர் இதுக்கு வந்து சனிக்கு வந்து ஆகாத ஒரு ராசி இது. சரிங்களா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஹெல்த் விஷயத்தில் பார்த்துக்குங்க. ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. முக்கியமாக வேலை விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல், ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி, உங்களோட மனைவியோட ஃபேமிலி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை தாண்டி திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே சில பேருக்கு இது நல்லதாகவும் அமையும், சில பேருக்கு இது மோசமாக அமையும். அதே மாதிரி வண்டி வாகனத்துலலாம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுவுமே வந்து பிளானிங்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி எதுவும் பயப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு எச்சரிக்கை போஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து பயமுறுத்துறதுக்காகக்குள்ள உங்களோட மேலே ஒரு அக்கறைக்காக தான் பண்ணுறோம். இது வந்து இதில் வந்து எப்படி கொஞ்சம் குறைக்கலாம், இன்டென்சிட்டியை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் ஏதோ ஒரு விளக்கோ இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு அர்ச்சனையோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிறது நல்லது. தொடர்ந்து இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து கூட பண்ணலாம். இல்லை முடியல, கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே கூட ஒரு விளக்கு சனி பகவானுக்கு தனியாக ஒரு விளக்கு வந்து ஒன்று போடுங்க. ஒரு கொஞ்சம் சிறப்பான ஒரு ஒரு அதோட இன்டென்சிட்டி வந்து குறையும். முடிஞ்சால் நீங்கள் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு ஒரு பால் அபிஷேகமோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு பால் அபிஷேகம் அந்த மாதிரி ஒரு காலையில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், மார்னிங்கில். அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றதும் இந்த சிறப்பான ஒரு இது இருக்கும்.